உங்களால் ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியலன்னு தெரியுமா? உங்களால் ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியும்? உங்களுக்கு நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் முடியாது. உடல் உழைக்கணும்னு நினைப்பாங்க, முடியாது. சோம்பேறியாக இருப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. நாம ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு லட்சியம் இல்லை? அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் தான் காரணம். அந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை ரொம்ப ஆசையாக சாப்பிட்றீங்களா, அந்த உணவுகள் தான் உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியல. உங்களால் உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை அடியோடு காலி பண்ணுற விஷயந்தான் இந்த உணவு. அந்த உணவுகளை தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களை வீழ்த்துக்கிற உணவுகளை தான் நீங்கள் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை உடற்பயிற்சி செய்ய விடாமல் சோம்பேறியாக்குகிற அந்த உணவுகளை தான் நீங்கள் விரும்பி சாப்பிட்டுட்ருக்கீங்க. தேடி போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்காக நீங்கள் கனவு காண்றீங்க. பிரியாணி சாப்பிடணும், அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த உணவு தான் உங்களை உடற்பயிற்சி செய்ய விடாமல் செய்கிறது. உடற்பயிற்சி செய்வதற்கான அந்த மனநிலையை இல்லாமல் செய்து விடுகிறது. அது மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கான அந்த மனநிலையை இல்லாமல் செய்து விடுகிறது. உடல் உறுதி இல்லாமல் இருக்குது. உடற்பயிற்சி செய்யணும், உடம்பை அழகாக மாற்ற வேண்டும், உடம்பு குண்டாக இருக்குது, நல்லா இல்லை, என்னை பார்க்குறக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படுறீங்களா? அதுக்கு காரணம் நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்களா? அந்த மலிவான உணவுகள் தான் காரணம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டா, பிரியாணி, இந்த உணவுகள் தான் நீங்கள் உங்கள் உடம்பை அழகாக மாற்றுவதற்கு, உடற்பயிற்சி செய்து உங்கள் உடலை உறுதியாக மாற்றுவதற்கு மிகவும் தடையாக இருக்கிறது. உங்களுக்கு எதிரான உணவுகளையே நீங்கள் விரும்பி சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களை முன்னேற விடாமல், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ விடாமல், உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ விடாமல், உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல், உங்களை முடமாக்குகிற, சோம்பேறியாக்குகிற உணவுகளைத்தான் நீங்கள் விரும்பி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணுமா, உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டுமா, ஒரு லட்சியவாதியாக இருக்க வேண்டுமா, ஒரு கொள்கைவாதியாக இருக்க வேண்டுமா, மன உறுதியுடன் செயல்பட வேண்டுமா, மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டுமா, அதற்கு நீங்கள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வெயிட்டு. உங்களை வீழ்த்துவதற்கு நீங்களே குழி தோன்றீங்க. உங்களுக்கு எதிராக நீங்களே அதற்கான வேலைகளை செய்கிறீர்கள் என்று பொருள். ரொம்ப அதான் மீன் தூண்டில் புழு மாதிரி தான். எப்படி மீன் தூண்டிலில் இருக்கிற அந்த புழுவை நினச்சி அது சாப்பிடுது, அப்புறம் மாட்டிக்கிது, செத்து போதில்ல, அதே மாதிரி தான் மனித உயிரினமும் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் வாழ்க்கையை வாழாமல் ஏமாந்து போகுது. அதனால் உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்படாது. உங்கள் கண்ணை குத்துது. உங்கள் கை உங்கள் கண்ணை குத்திச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் கை என்னுடைய கண்ணை குத்திக்கிட்டே இருக்குது சார் அப்படின்ட்டு நீங்கள் டாக்டர் போய் சொன்னால் எப்படி இருக்கும்? அதே கதை தான் இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு எதிரானது. அதனால் அதில் ஒரு உணவை கூட நீங்கள் சேர்த்துக்காதீங்க. டீ, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு டீ மட்டும் நான் குடிச்சிக்கிறேன், அதை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களால் மன உறுதியோடு செயல்பட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் மலிவானவர்களாகவும் அல்லது மன உறுதி அற்றவர்களாகவும் தான் நீங்கள் வாழ முடியும். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கவே முடியாது. அதனால் நீங்கள் டீ, காஃபி இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் அதாவது மனசில் ஒரு நெருக்கடியான மனநிலை இருக்கணும். மனம் முழுவதும் ஒரு நெருக்கடியான மனநிலை இருக்கணும். இந்த மலிவான உணவுகளெல்லாம் சாப்பிடலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கும், ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அதுதான் ஒரு லட்சியத்தை நோக்கி போவதற்கு தேவையான ஒரு மனநிலை. அந்த மனநிலையை நீங்கள் குறைச்சி இடப்படாதீங்க. அந்த மனநிலையை வெறுக்காதீங்க, அதை விரும்புங்க. அப்போ தான் நீங்கள் லட்சியத்தில் வெற்றி அடைய முடியும். அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்லன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மனநிலையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வெற்றி பெறுவதற்கு உதவும். உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு உதவும். நீங்கள் வாழ்வில் சாதிப்பதற்கு உதவும். அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு அதுதான் உதவும். ரொம்ப வாழணும், 100 வயசு தாண்டி வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் தான். மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 100 வயசுக்கு மேலே உயிர் வாழ முடியாது. உணவு உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. உணவு சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கணும். உணவு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கணும். இப்போ மாடு புல்லையே திங்குது பாருங்கள், நாள் முழுதும் புல்லை தின்னு அவ்வளோ பெரிய வயிறை நிரப்புது. அந்த புல்லில் என்ன சுவை இருக்குது? ஒன்றுமே அதுன்னு உப்பு போட்டு சமைச்ச ஒரு பிரியாணி மாதிரியா சுவைக்க போகுது? ஆனால் அந்த உணவு, அந்த புல்லை தான் அது சாப்பிடுது. அது பழத்தை தேடி போகல, காய்கறிகளை தேடி போகல, ஆனால் அந்த புல்லை தான் சாப்பிடுது. பழத்துலையாவது கொஞ்சம் இனிப்பு இருக்கும், இயற்கையான பழம் ஏதாவது, சரி தக்காளி பழம், ஆப்பிள் பழம் எதையாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாடு நினைக்கல. அது புல்லை தான் சாப்பிடுகிறது. ஏன்னா அது புல்லை சாப்பிட்டா தான்
அது வந்து நம்பிக்கையோடு வாழ முடியும். அது மாதிரி தான் நாம் உணவில் ஓவராக திருப்தி அடைந்து விட்டோம் என்றால் நாம் வந்து வாழ்க்கையில் வேறு எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அந்த மன அழுத்தம் வராது. அந்த நெருக்கடியான மனநிலை நமக்கு இல்லாமல் போய்விடும். வெற்றி பெறுவதற்கு அது தேவை. ஒரு லட்சியவாதிக்கு மனசில் ஒரு நெருக்கடியான மனநிலை தேவை, ஒரு நெஞ்சு அழுத்தம் தேவை. அப்போ தான் வந்து அவர்கள் வெற்றியை நோக்கி போவாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அது எல்லாம் நெருக்கடியான மனநிலையே இல்லாமல் செய்து விடுகிறது. மனசில் ஒரு நெருக்கடியே இல்லை, மனசில் ஒரு அழுத்தமே இல்லை. அது அந்த மாதிரி இந்த உணவுகள், மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மனதை வந்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது, பலவீனமாக மாற்றி விடுகிறது. அதனால் மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்படாதீர்கள்.